ஹாய் guys, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா தாமிரபரணி யாரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். தாமிரபரணி யாருன்னு நமக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது. என்னது, திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் தான். என்னென்னா, நீங்கள் தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறை சுற்றியுள்ள ஊரில் மட்டுமே ஒரு பெரிய பெரிய ஊராக வந்து இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தை எடுத்துக்கோங்க, காவிரி ஆறு பாயுது. கோயம்புத்தூர் எடுத்துக்கோங்க, சிறுவாணி ஆறு. மதுரை எடுத்துக்கோங்க, அதுமாதிரி தஞ்சாவூர் எடுத்துக்கோங்க. அதேமாரி நீங்கள் திருநெல்வேலி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தாமிரபரணி ஆறு. அதேமாதிரி நீங்கள் வந்து யமுனா நதி, அதேமாரி கங்கை நதி, இந்த மாதிரி நதிகள் பக்கத்தில் இருக்கிற ஊர்கள் எல்லாமே வந்து பெரிய பெரிய ஊர்களாக தான் இருக்குது. அது நம்ம முன்னோர்களால் எப்படி வாழ்ந்துருக்காங்க அப்படின்னா, ஆறுகளை சுற்றியுள்ள பகுதிகள் வந்து மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற மாதிரி வாழ்ந்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தாமிரபரணி அப்படின்னு நம்மளுக்கு எல்லாம் ஞாபகம் வர்றது பொருணை. பொருணைங்கிறது வந்து தமிழ் சொல். தாமிரபரணி இப்போ தமிழ் சொல் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அது வேறு விஷயம். பொருணை வந்து என்னென்னா தன்புரணை அழைக்கப்படுது தாமிரபரணி. நெல்லை மாவட்டம் பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து தோன்றி தூத்துக்குடி மாவட்டம் இருக்குது பார்த்திங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் அது புன்னக்காயல்னு சொல்லுவாங்க. புன்னக்காயல்லேருந்து எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா திருச்செந்தூருக்கு வடக்க, தூத்துக்குடிக்கு தெற்க புன்னக்காயல் பழைய காயல் இந்த பகுதியில் வந்து கலக்குது. இது வந்து பார்த்தோன்னா 2 மாவட்ட குடிநீர் தேவையும் பூர்த்தி செய்கிற மாதிரி தான் இந்த ஆறு வந்து அமைஞ்சிருக்கு. இதை சுற்றியுள்ள நகரங்கள்லாம் என்னென்னு பார்த்தா திருநெல்வேலி, அம்பாசமுத்திரம், விக்ரமசிங்கபுரம், அப்புறம் பாளையங்கோட்டை, சிறுவைகுண்டம், இந்த வழியாக வந்து பாஞ்சு லாஸ்ட்டாக வந்து ஏரல், தூத்துக்குடி இந்த இது அடையுது. இதில் வந்து நீங்கள் வந்து மெயினாக பார்க்கறது பொருணையனோட போக்கை தான் நீ பார்க்கணும். பொதுநெல்லையிலேருந்து உருவாகி ஆக்சிஜன் பல புண்ணிய தீர்த்தங்கள் கடந்து பாபநாசம் வந்து, அதுக்கப்புறம் திருநெல்வேலி வந்து தூத்துக்குடி மாவட்டம் கலக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தாமிரபரணியில் வந்து நிறைய அணைக்கட்டு ஊழில் வந்து கட்டியிருக்காங்க. எதுக்கு நம்ம வந்து முன்னோர்கள் வந்து அணையை வந்து கட்டி வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீர் மேலாண்மையில் வந்து நம்ம சிறந்தவரால் இருக்கிறாங்கன்னா அணை வந்து கட்டி வச்சிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படி கட்டுறது கிடையாது. ஒரு அணைக்கட்டாக நம்ம கட்டியிருப்போம், எப்படி கட்டினாலுமே நம்மளுக்கு வந்து இடிஞ்சு விடுறது எல்லாமே. அதனால் நம்மளும் கொஞ்சம் பங்கு வச்சு நீர் மேலாண்மையில் வந்து கொஞ்சம் இதாக இருக்கணும். இதோட அமைவிடம் எல்லாம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் தான். எவ்வளவு நீளம் இது வந்து போய்கிட்டு இருக்கு, 128 கிலோமீட்டருங்க. அது 80 மைலு, கரெக்டாக 80 மைல் ஓடுது இந்த நாள். அதுமாதிரி ஆறுன்னு பார்த்தீங்கன்னா துணையாறு வந்து கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். எல்லா ஆறுக்குமே துணையாறு எப்படி உருவாகுது? இப்போ ஒரு ஆறு போய்கிட்டு இருக்கு, அந்த ஆறுக்கு சைடில் ஏதோ ஒரு பாதை கொஞ்சம் பள்ளம் இருக்கிற இடத்துல ஒரு ஆறு கிளையாக பிரிஞ்சு போகும்போது அந்த கிளையை சுற்றியுள்ள ஊர்களில் இருக்கவங்கெல்லாம் இந்த ஆறை வந்து துணையாறு சொல்லுவாங்க. மெயினாக இருக்கிற வந்து நதி வந்து பெரிய நதியாக இருக்கும், இந்த நதி கொஞ்சம் சின்ன. அதேமாரி தாமிரபரணி ஆறோட துணைநதி பார்த்திங்கன்னா காரையாறு, சேரலாறு, கடனாறு, சிற்றாறு, மணிமுத்தாறு, பச்சையாறு, இந்த மாதிரி நிறைய துணையாறு. ஓகேங்க, இப்போ நம்ம வந்து தாமிரபரணி ஆறோட மேப் வியூ வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் மேப்புக்குள்ளே போய்கிட்டேன். மேப்புக்குள்ளே போய்ட்டு தாமிரபரணி ரிவர் சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடம். எந்த இடம் கரெக்டாக பாபநாசம். நீங்கள் பாபநாசத்துக்குள்ளே மேப்பை வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாபநாசத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாபநாசம் டேமு, இதுதான் வந்து பாபநாசம் டேமு. பாபநாசம் டேமுக்கு அப்புறம் உங்களுக்கு அகஸ்தியர் அருவி, அருவிக்கு அப்புறம் பாபநாசம் மெயின் ஊர் வந்துடும், பாபநாசம் ஊர். அந்த ஊர்லேருந்து வந்து தாமிரபரணி ஆறு தொடங்குதுங்க. பாருங்கள் தாமிரபரணி ஆறு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மணிமுத்தாறு டேம் வந்து இதில் வந்து ஜாயிண்ட் ஆகும். இந்த இடத்துல இந்த மணிமுத்தாறு டேம் வந்து இது ஒரு மணிமுத்தாறு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மணிமுத்தாறு, குண்டாறு, இந்த மாதிரி நிறைய ஆறு வந்து ஜாயிண்ட், சிற்றாறு எல்லாமே ஜாயிண்ட் ஆகும். அதுக்கடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முக்குடல். இந்த இடத்துல பாருங்கள், இது ஒரு துணையாறு, தாமிரபரணி ஆறு வந்து இது ஒரு துணையாறு. இது என்ன, கடனாறு இதுக்கு வந்து ஜாயிண்ட் ஆகுது. அதாவது 3 ஆறு வந்து ஜாயிண்ட் ஆகிறதுனால தான் வச்சாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
அப்படி திருநெல்வேலி மாவட்டத்தில் பாஞ்சிட்டு வருது சித்தமல்லி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் கோபாலசமுத்திரம் இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து இப்போ திருநெல்வேலி டவுனுக்குள்ளே போகிறோம். திருநெல்வேலி டவுனு. இதில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஆற்றுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, இந்த ஆற்றுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா பாளையங்கோட்டை. எப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த திருநெல்வேலி வந்து மாநகராட்சி கிடையாது. மாநகராட்சி இருக்கிறது முன்னாடி பாளையங்கோட்டை ஒரு நகராட்சியாகவும் திருநெல்வேலி ஒரு நகராட்சியாக இருந்தது. அதாவது ஆற்றுக்கு அந்த பக்கம் வந்து திருநெல்வேலி நகராட்சி, தாழ்பூண்டி ஆற்றுக்கு இந்த பக்கம் கிழக்காக வந்து பார்த்தீங்கன்னா பாளையங்கோட்டை நகராட்சி. அப்புறம் மாநகராட்சி ஆனவர் ரெண்டாத்தையும் ஒன்றாக்கி பாளையங்கோட்டையை வந்து திருநெல்வேலிக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆற்றுக்கு அந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே பாளையங்கோட்டை தான் சொல்லுவாங்க. இப்போ என்ன போட்டிருக்கோன்னா பாளையங்கோட்டை திருநெல்வேலின்னு போட்டிருக்கோம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலின்னு மட்டும் போட்டிருக்கோம். அது மெயின் டவுனு, இது பாளையங்கோட்டை. அதை தாண்டி வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது வந்து சீவலப்பேரி. நீங்கள் பார்த்துருக்கலாம் சீவலப்பேரி பாண்டி. அது இதில் ஒரு மருதூர்னு ஒரு ஊர், இதில் ஒரு அணைக்கட்டு இருக்கும். இதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மரப்பநாடு. இதுலேருந்து தூத்துக்குடி மாவட்டம் ஸ்டார்ட் ஆகிருக்குங்க. இந்த மரப்பநாடுலேருந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் ஸ்டார்ட் ஆகும். இந்த மரப்பநாடு, வல்லநாடு இதெல்லாம் தாண்டி தாங்க யார் வேறு பார்த்தீங்கன்னா கருங்குளம், ஆதிச்சநல்லூர், ஸ்ரீவைகுண்டம். இதில் ஒரு முக்கியமான லாஸ்ட் அணைக்கட்டு ஒன்று இருக்குது. அதாவது எப்படின்னா அணைக்கட்டுன்னா பெரிய அணை கிடையாது, இது சாதாரணமாக தடுப்பணை மாதிரியாக இருக்கும். பாருங்களேன், நான் கிளிக் பண்ணி காமிக்க உங்களுக்கு. இருக்குல்ல, இந்த டேம் தான் இருக்குல்ல. நான் ஃபஸ்ட்டு வச்சுருந்த ஃபோட்டோ தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்வார்த்தேரி ஏரல் துறைமுக்காணி சேர்ந்தவங்க இல்லையா. இந்த நான் சொன்ன ஃபஸ்ட் டைப் புன்னக்காய். இது வந்து புன்னக்காய், இது ஒரு மீனவ கிராமம். இது ஒரு பழைய காடு. இந்த ரெண்டுத்துக்கும் இடையில தான் பல கிளைகளாக பிரிஞ்சு நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர், இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து கடலில் கலந்துருங்க. ஆமாங்க, இந்த வழித்து தான் தமிழ் நேர பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.